மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. பழனி முருகன் கோயில்ல கடந்த 27 நாட்கள்ல பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா கிட்டத்தட்ட 2,24,00,000 ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறது உண்டியல் காணிக்கை என்னும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. இது தவிர தங்கத்தாலான வேல், பட்டை, தாலி, வெள்ளியாலான பிஸ்கெட், காசுகள் உட்பட பல பொருட்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. வெளிநாட்டு பணத்தையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில்ல உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் கார்த்திகை மண்டபத்துல நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகத்துல மட்டும் இல்லாம வெளிமாநிலங்கள், வெளிநாட்டுல இருந்தும் பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கமா இருக்கு. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துறதும் வழக்கமா இருக்கு. அந்த வகையில கடந்த 27 நாட்கள்ல பக்தர்கள் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்காங்க. அதை எண்ணும் பணியானதுதான் கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் உட்பட பல பேர் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல மொத்தமா 2,24,86,568 ரூபாய் ரொக்கமா பக்தர்கள் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர 848 கிராம் தங்கமும் 13,575 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கத்தாலான வேல், பட்டை, தாலி, மோதிரம், செயின், தங்க காசு உட்பட இந்த பொருட்களையும் செலுத்தியிருக்காங்க. வெள்ளியாலான பிஸ்கட், காசுகள், சின்ன வீடு, தொட்டில் உட்பட இந்த மாதிரியான பொருட்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. இது தவிர ஏலக்காய் உட்பட நவதானியங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட இந்த நாடுகளினுடைய வெளிநாட்டு பணமும் உண்டியல் காணிக்கையா செலுத்தப்பட்டிருக்கு. மொத்தமா 409 வெளிநாட்டு பணங்கள் கிடைக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு.